ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏசி பார்த்திங்கன்னா கேரியருங்க. 1.5 டன்னு நான் இன்வெர்ட்ரு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் தான். ஸோ ப்ரெஷர் வாஷ் பம்ப் வச்சு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஏசி வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் கஸ்டமரு. ஸோ இது வரைக்கும் எந்த சர்வீஸுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாம், ப்ரெஷர் வாஷ் இல்லாமல் தான் வரலான்னு நினச்சேன். பட் இது வரைக்கும் சர்வீஸே பண்ணலங்க. எதுக்கும் பம்பு கையில் கொண்டு வந்துடலாம் ப்ரெஷர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ரெக்குயர்மெண்ட் இல்லைன்னா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். பட் பார்த்தா உள்ளே வந்து டஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ப்ளோயர் வீல்லையும் லைட்டாக சவுண்ட் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஓவர் டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் டஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் அவங்க கஸ்டமர் வந்து ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்பப்போன்னு சொன்னாங்க. காயிலுக்குள்ளே டஸ்ட் ஏறி இருக்குங்க. ஸோ இது வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதோட பெட்ரு வந்து ப்ரெஷர் வாஷ் வச்சு பண்ணுறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ப்ரெஷர் வாஷ் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து நம்ம இப்போ டாப் கவர்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். உள்ள ப்ளோயர் வீல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஏசியை ரிமூவ் பண்ணி கழட்டுற அளவுக்கு ரொம்ப ஓவர் டஸ்ட்டு சோக்கிங்கும் கிடையாது. அதனால் வந்து நம்ம கவர் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படியே. ஸோ பம்ப் டவுன் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறதுலாம் இல்லை, அப்படியே நம்ம ஏசி கவரை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ப்ளோயர் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டாப் பேனல் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே பிசிபி வந்து முன்னாடி இருக்குது, லைட் எல்இடி பிளிங்க் ஆகிற மாதிரி பிசிபி. ஸோ அதை தனியாக செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கவரை ஃபிக்ஸ் பண்ணி கவர் மாட்டி தான் வந்து பம்ப் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே டாப் பேனலை வந்து கழட்டுறதுக்கு ஒரு 4 to 6 ஸ்க்ரூ தான் இருக்கும். ஸோ பாட்டமில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சம் ஏசிஸில் எல்ஜிலாம் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். இதில் கேரியரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இது வந்து டியூராஃப்ராஸுங்கிற மாடலு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்க 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். சம் ஏசிஸில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்குங்க, 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். இப்போ இது வந்து பிசிபியோட டாப் கவர் இது. ஸோ பிசிபியோட என்ட்ரன்ஸில் இருக்க கவரு. இப்போ இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டிஸ்பிளே பிசிபியில் உள்ள கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்விங் ஃப்ளாப்புங்க. ஸோ இந்த ஃப்ளாப் ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இதில் வந்து டேமேஜ்லாம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பேனல் இருக்குல்ல, இந்த பேனலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இருக்காதுங்க. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அது உடஞ்சிருங்க, டேமேஜ் ஆயிரும். டிஸ்பிளே பிசிபி ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மேலே டாப் கவரை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படியே கீழே தவறி விட்டோம்னா கூட உழுது நொறுங்கிருங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இதாக தான் அன்குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ காயில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் உள்ள இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும், பழைய ஏசியாக இருந்ததுன்னா. ஸோ ஏன்னா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ பின்பக்கம் இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து நிறைய சோக்காகிற அளவுக்கு இருக்கும். இது வந்து புது ஏசி, 2 இயர்ஸ் தான் ஓல்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதிகமாக யூஸ் பண்ணல, யூசேஜ் கம்மியாக இருக்கும், டஸ்ட்டு கம்மியாக இருக்குது. பட் இதை இப்போ ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அதனால் பம்ப் சர்வீஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால எப்பவும் போல் பாஸ்வேர்டில் வச்சுருக்கேன் நிறைய கிளிப்பு. ஸோ இப்போ இந்த மாதிரி கவர் போட்டு பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட்னால் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுற வேலை இல்லை, டேரெக்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். பட் இதுலேயும் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, ப்ராப்பராக பண்ண முடியல. உள்ளே வந்து ரொம்ப டஸ்ட் இருந்துச்சு. இப்போ இந்த ஏசிக்கு ஓகே, நல்லா க்ளீன் ஆகுது. பட் ரொம்ப டஸ்ட் இருக்க ஏசியில் வந்து பேக் சைட் காயில் வந்து அந்தளவு ப்ராப்பராக பண்ண முடியல. இப்போ கை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பிசிபிலாம் கவர் பண்ணி சேஃப்டியாக இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு பாலித்தீன் கவர் போட்டு பிசிபி செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதனால் பயம் இல்லாமல் க்ளீன் பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப டஸ்ட் இருக்க ஏசியில் வந்து பம்ப் டவுன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு விண்டோவை ரிமூவ் பண்ணி பார்ட்டாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் பெட்டருங்க. இதுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, அதனால் வந்து நான் அப்படியே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து டைமிங் ரொம்ப மிச்சமாகுங்க இப்படி கவர் பண்ணி பண்ணுறதுல. பட் என்னென்னா இந்த கவர் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இதாகலைங்க, லீக்கேஜ் வந்து கொஞ்சம் இருக்குது. என்ன தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கவனமாக பண்ணாலுமே ஏசியில் பாட்டமில் பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து கீழே வரைக்கும் தண்ணி வந்து போயிடுது, கசிஞ்சிருது. அது ஒன்றும் பண்ணவே முடியல. நிறைய ஏசி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஏசியில் கூட வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் பண்ண முடியலங்க. பட் ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பலாம் வரப்போகிறதில்ல, சும்மா கொஞ்சமாக தான் வரும். லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறப்பே செவுத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக காற்று வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிக்காது. இப்போ இன்டோர் க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கவர் அடிஷ்னலாக நான் வந்து அந்த பிசிபியை கவர் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள்.
ஸோ நம்ம ஒழுங்காக கவர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இப்போ ஏசியை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுறதுனால வாட்டர் லைன் உள்ளே போகிறதுக்கு தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பிசிபி சைடு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இண்டோர் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சு, இண்டோர் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேனல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தாங்க. எல்லா ஏசிலையுமே மேக்ஸிமம் இப்படி தான் வரும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம், ஏதாவது இது பண்ணோன்னா அது உடஞ்சிருங்க பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தான் இதை வந்து இது பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் இண்டோர் ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிஞ்சுங்க. பேனலை வந்து வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபில்டரும் அதே மாதிரி இந்த ப்ரெஷர் வாஷ் இருக்கிறனால அதிலே க்ளீன் பண்ணுறேன். ஸோ இல்லைனா ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து தண்ணியில் கட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ப்ரெஷர் வாஷ் இருக்கிறனால ஃபில்டரை டேரெக்டாக வந்து வாட்டர் வாஷ்லேயே க்ளீன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுடோருக்கு வந்தாச்சுங்க. ஸோ அவுடோர்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் காயில் மட்டும் தான் க்ளீன் பண்ணுறோம். ஸோ காயில் டஸ்ட் இல்லாட்டியும் முடிஞ்ச அளவு இந்த ப்ரெஷர் வாஷ் இருக்கிறனால க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. டஸ்ட்டு வந்து மைல்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு கண்டென்சர் அண்ட் எவாபரேட்டர் காயில் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா கூலிங் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ அதனால் கண்டென்சரும் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ அவுடோரும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டோருக்கு வந்தாச்சு. ஸோ இண்டோரில் பாருங்கள் எவாபரேட்டர் காயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ டஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லை. எந்த இடத்துலையுமே டஸ்ட் இல்லை. ப்ளோயரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளோயர் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோன்னா இந்த ப்ளோயரில் இருக்க அழுக்கு வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாதுங்க. ஸோ அழுக்கு வந்து அந்த டஸ்ட்டு வந்து அந்த ப்ளோயரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா ப்ளோயர் வந்து ரொம்ப ஹம்மிங் சவுண்டு கேட்கும், ஸ்லோவாக சுற்றும். ஸோ அதனால் வந்து இது இப்படி க்ளீன் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. நெக்ஸ்ட் வந்து அந்த பேனலை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேனல் தாங்க ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப இதாக வந்து ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிரும். அதனால் வந்து பார்த்து ப்ராப்பராக பொறுமையாக தான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு இருந்த மாதிரியே கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பிசிபியும் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூவை போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூ போடுறப்போ ரொம்ப கவனமாக இருக்குங்க. ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவு போட்டுடணும், கனெக்ட் பண்ணிடணும். பிகாஸ் ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் வரப்போ அடுத்து ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகும். அதனால் கழட்ட ரிமூவ் பண்ணுற ஸ்க்ரூ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எந்தெந்த லொக்கேஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவு ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வைப்ரேஷன் சவுண்டு நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை போடாமல் விட்டோம்னா நமக்கு இப்போ தெரியாது. ஒரு 1 வீக் கழிச்சு கூட திரும்ப வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகலாம், நாய்ஸ் கேட்கலாம். அப்போ வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க ஏசிலேருந்து சவுண்டு வருதுன்ட்டு. ஸோ அதனால் ஸ்க்ரூஸ் எத்தனை ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறோமோ அதை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து மறக்காமல் ஸ்க்ரூவை போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு முடிஞ்சு டிஸ்பிளே பிசிபி வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து டிஸ்பிளே எல்இடி தான், பிசிபி இது கிடையாது, டிஸ்பிளே கிடையாது. ஸோ இப்போ டாப் பேனலில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை செக் பண்ணுறதும் இன்க்ளூடடுங்க. கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணோம். ஸ்டெபிளைசர்லேருந்து இன்புட் ஒயரு அண்ட் அவுட்ரு டெர்மினல் ஒயரு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணுங்க. ஸோ ஒயர் வந்து டேமேஜாக இருக்குது, லூஸ் கனெக்ஷனாக இருக்குன்னா ஃபயர் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் டைட்னஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கேபிள் ஏதாவது எரிஞ்சிருக்காங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பழையபடி ரிமூவ் பண்ண அந்த ஸ்விங் மோட்டரோட ஃப்ளாப் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாப் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. பட் இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு உடையும். அதனால் வந்து ஃப்ளாப் கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சு அடுத்து வந்து ஃபில்டரை மாட்டிட்டு ஏசியை ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணாவே உள்ள காயிலில் சேர்கிற டஸ்ட்டு வந்து குறைஞ்சிருங்க. ஸோ அதனால் எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏசியை ஆன் பண்ணியாச்சு, ஃப்ளாப் ஓப்பன் ஆகிடுச்சு, ஏசி ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.